உலகெங்கும் வாழும் அம்மன் ஆன்மீகம் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் 31 பெயர்ச்சி ஆக போகிறாரு. அவர் அடுத்த 30 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 30 வரைக்கும் அங்க இருந்து அனைத்து ராசி என்பவர்களுக்கும் யோக பலனை கொடுக்க போறாரா, இல்ல வேற ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்க போதான்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி ஆவார். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் நல்ல பலமா இருக்கு அப்படின்னா திருமண யோகம், அதே போல வீடு வண்டி வாகன யோகம், அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி கோச்சாரத்துல அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில 12 ராசிகளுக்கும் பலனை கொடுக்க போறார். அந்த பலனை தான், அந்த பயிற்சி பலனை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா உழைப்பிற்கு பேர் போனவர்கள். உழைச்சு 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 கடைசியில கடந்த ஒரு 7.5 வருஷத்துல வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பது. அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களும் சரி, வயது குறைந்தவர்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அதிக முயற்சிகள் பண்ணுவீங்க, அதுல ஜெயிக்கும்னு நினைப்பீங்க, அதற்கான உழைப்பை போடுவீங்க. ஆனா கடந்த காலகட்டத்துல அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கல, பெரிய மன வருத்தத்துல இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் 31 உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பெயர்ச்சாரு. அடுத்த 1 மாசம் அங்க இருக்க போறாருங்க. அடிச்சு தூள் கலப்ப போறீங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. முதல்ல மாணவர்கள் இருந்து பார்ப்போம். மாணவர்களுக்கு படிப்புகள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது நீங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, நீட் எழுதினாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல ஒரு டோஃபல் எழுதுறீங்க, IELTS எழுதுறீங்க, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கு, அதுக்கு ஒரு லோன் கிடைக்கல, அதெல்லாம் தாண்டி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவை. ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் அமையும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். உங்களுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கிறது மிக மிக சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த 10ஆம் வீட்டை இந்த சுக்கிரன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, கடன் தான் பிரச்சனை. அந்த பணம் இல்லாதனாலதான் என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல. நான் 24 மணி நேரம் உழைக்க ரெடியா இருக்கேன் சார், ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான பண வரவுகள் இல்லை, வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்க 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த சுக்கிர பயிற்சி என்ன பண்ணுவோம்னா பணத்தை நிறைய கொடுக்கும். அந்த பணம் எப்படி வரும்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பெரிய லெவல்ல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க உங்களுடைய பிசினஸ குரோ பண்றதுக்கான வழியை பாருங்க. அந்த குரோ பண்றதுக்கு தான் சார் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பணம் வரல. அந்த பணம் கண்டிப்பா உறுதியா வரும். அதற்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க. உங்களை யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பணத்தை எதிர்பாருங்க. பணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தான் ஐயோ இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே இவங்கிட்ட வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கல, அவங்க எங்க கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. உங்களுக்கு யார் உதவி செய்வாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க கிட்ட ட்ரை பண்ணுங்க. அது அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொருளாதார உதவிகளை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. அதே போல வீட்டுல ஒரு சந்தோஷமான மனநிலை,
ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு மாற்றம் செய்வதற்கு, இல்லை வீட்டில் ஒரு இன்டீரியர் பண்றதுக்கு, வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டுறதுக்கு, இல்லை ஒரு இடம் விற்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க வேணா அதை எழுதி வச்சுக்கீங்க. அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கலாம், வீட்டில் ஒரு பெட் வாங்கலாம், ஒரு கட்டில் வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். என்ன சார் அதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு யோசிச்சுதான் சார் இருக்கு, நடக்க மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை வாங்கியே தீர வேண்டிய ஒரு நிலை உண்டு. அது கடன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஐயோ நமக்கு ஏற்கனவே கடன் இருக்கு, இது வாங்கினா எங்கேயா மாட்டிப்போன்னு நினைக்காதீங்க. கடன் வாங்கி அது வாங்கினீங்கன்னா தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது. இல்ல தேவையில்லாத யார்கிட்டயும் ஏமாறுவீங்க, தேவையில்லாத செலவு வரும், இல்ல ஒரு வண்டி ஏதாவது ரிப்பேர் கொடுக்கும், இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏதாவது மருத்துவ செலவு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால அதை நல்ல விதத்துல செலவு பண்ணிக்கிறது நல்லது. அதனால கவலைப்படாதீங்க. அது லோனா வாங்கினா கூட பிரச்சனை வராது. என்ன ஹை இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குது. இந்த குரு 6ல இருக்கும்போது என்னன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் யாராவது கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்களும் என்னன்னா ஐயோ நம்மளுக்கு இந்த பணம் வந்தா நம்ம வேற ஏதாவது பண்ணிடலாமா யோசிச்சு மாற்றுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு சும்மாவே இருங்க. அதுக்கு நீங்க கடன் அது பிசினஸே பண்ணாம இருந்தா கூட தப்பு கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்க வாங்கிட்டு மாட்டிக்காம இருக்கிறது சேஃப். அது மட்டும் இல்லாம தான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கிரன் வரும்போது பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள். அதே மாதிரி வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள். அந்த சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 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 ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷன், அதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ற மாதிரி, வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு பேர் வைக்கிற மாதிரி, காது குத்துற மாதிரி, இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடந்தே தீரும். அதன் மூலமாக உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய பிசினஸ்ல குரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதன் மூலமாக ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள், உங்களோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க அவங்க மூலியமாக ஏதாவது செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி என்பர்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வும், பூர்வீக சொத்து கிடைக்கும். அதன் மூலமாக அதை வித்து ஏதாவது பணம் வந்து உங்களுடைய கடனை குறைப்பீங்க. இல்ல பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு, இல்ல பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை, ஐயோ எவ்வளவு கேஸ் நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை ஆச்சு, இப்பதான் எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கிட்டாங்க, எங்க அண்ணன் அக்கா ஒத்துக்கிட்டாங்க, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியும், பொருளாதார வளர்ச்சியும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும், கடன் தொல்லைகளிலிருந்து ஒரு நிவர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப், இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.